அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியினுடைய நியூயார்க் மேயர் வேட்பாளர் ஜோரான் மம்தானி இடையேயான மோதல் முடிவுக்கு வராமல் முற்றிக்கொண்டே போகிறது. மம்தானி ஜனநாயக சோசியலிச அரசியல்வாதி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவரை போன்ற ஒரு கம்யூனிஸ்ட் அமெரிக்காவுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். சில குடியரசுக் கட்சியினரும் அதே போல இந்த வலியுறுத்தலை முன்வைக்கிறாங்க. மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா உகாண்டாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர். 2018ஆம் ஆண்டில் அவர் அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கிறார். ஒரு அமெரிக்க குடிமகனை நாடு கடத்துவது அல்லது அவரது குடியுரிமையை பறிப்பது அப்படிங்கிறது மிகவும் அரிதான ஒன்று, கடுமையான சட்ட செயல்முறைகளுக்கு உட்பட்டது. மம்தானியை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு குடியரசுக் கட்சியினர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் முதலில் அதிபர் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியாவை தான் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஜனநாயக கட்சியினர். ட்ரம்புடைய மனைவியும் அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் லேடியுமான மெலானியா ஸ்லோவேனியாவில் பிறந்தவர். 1996ஆம் ஆண்டு மாடலிங் தொழிலுக்காக நியூயார்க் வந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2006 மெலானியாவுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிச்சு. 2001ஆம் ஆண்டு அவர் கிரீன் கார்டு பெறுவதற்கு முன்னதாக ஐன்ஸ்டீன் விசா மூலம் குடியிருப்பு பெற்றார். அப்போதே அமெரிக்கா முழுவதும் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. காரணம், அமெரிக்காவில் ஐன்ஸ்டீன் விசா அசாத்திய திறமை பெற்ற தனிநபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒன்று. அதுக்கு பிறகு தனது பெற்றோர் கிரீன் கார்டு பெற மெலனியா நிதி உதவி செய்திருக்கிறாரு. இது குடும்பம் சார்ந்த குடியேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனைத்தான் செயின் மைக்ரேஷன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ இழிவாக குறிப்பிட்டு வரக்கூடியதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இவர்களோடு சேர்ந்து ட்ரம்ப்புடைய மகன் பேரன் ட்ரம்பையும் நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் இப்போ கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இதற்காக தொடங்கப்பட்டுள்ள இயக்கத்தில் இதுவரை 45,000 பேர் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. சட்டவிரோத குடியேறிகள் படகு மூலம் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில் முதல் படகில் மெலினியாவையும் பேரன் ட்ரம்பையும் தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் முழக்கம் எழுப்பி வர்றாங்க. மம்தானிக்கும் மெலினியாவுக்கும் ஒரே சட்டம்தான் என்றும் நாடு தழுவிய அளவில் முழக்கங்கள் எழுந்து வரக்கூடியதை பார்க்குறோம். இதில் மம்தானி இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று.